எல்லோருக்கும் வணக்கம். வெறும் மாணிக்கத்தை திருமாணிக்கமாக மாற்றுறதுல மிகப்பெரிய பங்கு நம்ம கணியனுக்கு உண்டு. ஆமாம், ஏன்னா முதல்ல அவருக்கு தான் நன்றி சொல்லணும். நான் வந்து அவர் ரொம்ப பீக்கில் இருந்தப்போ கிட்டத்தட்ட அவர் வந்து ஹைதராபாத்தில் பவன் கல்யாண் சார் வச்சு டைரக்ட் பண்ணிக்க சூழலில் வந்து நான் கதையே அவர்கிட்ட சொல்ல முடியாத ஒரு 20 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு கேட்டு அவர்கிட்ட போய் சொல்லி அந்த 20 நிமிஷம் 2 மணி நேரம் ஆகி, அந்த 2 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகி ஒரு திரைப்படத்துக்கு அவர் வந்தார். ஸோ அந்த நெருக்கடியான சூழலில் இந்த கதையை என்னை நம்பி வந்ததுக்கு இந்த சமயத்தில் இந்த வெற்றிக்கு அவர் தான் முதல் காரணமாக நான் சொல்லுவேன். அவருக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தறல் கொடுக்கலாம். அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் வந்து ஜிபிஆர் ரவிக்குமார் ஹைதராபாத்தில் இருக்கார். இதோட தெலுங்கு பதிப்புக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அவர் பல கதைகள் கேட்டார். பல கதைகளில் வந்து மற்ற கதைகளாக எனக்கு வந்து வெறும் நம்பிக்கை கொடுத்துச்சு. ஆனால் இந்த கதை எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சுன்னார். அதுதான் இன்றைக்கி படமாக வந்து நம்ம முன்னாடி நிற்கிது. அவருக்கு இந்த சமயத்தில் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் நிறைய வெற்றிகளை பார்த்துருப்பீங்க, வெற்றி பெற்றோர்களை பார்த்துருப்பீங்க. இது வந்து உள்ளிருந்து இதயத்திலிருந்து அவங்களுடைய மெமரியிலேருந்து வரக்கூடிய ஒரு வெற்றியாக நினைக்கிறேன். எல்லாருமே வந்து அவங்களுடைய கடந்த கால அப்பாக்களை, அவங்களுடைய இழந்த உறவுகளை, நண்பர்களை இந்த படத்தும்லாம் ஞாபகப்படுத்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு 5-6 நாளில் வந்து எனக்கு வெளிநாட்டுக்குள்ள நிறைய ஃபோன் வந்துட்டுருக்கு. இன்ஸ்டாவில் அவங்க நம்பர் கொடுங்க, ஃபேஸ்புக் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, தெரிஞ்சவங்க கனெக்ட் பண்ணி நிறைய ஃபோன் வந்துட்டுருக்கு. எல்லாருமே இந்த படத்தை வந்து நாங்கள் எங்கள் குழந்தையோட பார்ப்போம், எங்கள் சொந்தக்காரோட பார்ப்போம். ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்து நம்ம தேட்டரில் கேள்விப்பட்டிருக்கோம். முதல் முறை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓடிடியில் ரிப்பீட் ஆடியன்ஸை வாங்கி தந்த படம் அந்த படம் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு கைத்தட்டல் காட்டலாம் எல்லாரும். அந்த மாதிரி இந்த நிறைய மேஜிக் நடந்திருக்குது. இன்னமும் ஈரமும் இன்னமும் கருணையும் இன்னமும் வந்து நம்மகிட்ட இருக்குன்றது அந்த படத்துடைய வெற்றியாக நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை திரும்ப பாருங்கள், நீங்கள் கொண்டுட்டு போய் சேருங்க. அதுதான் நீங்கள் வந்து இந்த படத்துக்கு எனக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்குது நம்புகிறேன். இங்கே உட்காந்து ப்ராம்ப்டி கொடுத்துட்டே இருக்கார், பேசணுமா கணியனே? இதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஜாலியாக கலகலப்பாக அவர் பெரிய டைரக்டர் அப்படிலாம் மறந்து பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி அங்கே வந்து அவர் அப்படி இருப்பார். வெறும் நடிகனாக இருப்பார். ஒரு ஃப்ரேம் கூட வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஒரு டைரக்டர் என்கிட்ட நடந்ததே கிடையாது. ஒரு சகோதரனாக, ஒரு நண்பனாக அவர் நடந்து கையை பிடிச்சி என்னதான் வந்து அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கையை பிடிச்சி நான் இன்ன வரைக்கும் கூட்டிட்டு வர்றாரு. அடுத்தடுத்தும் அவர் வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருப்பார் நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் அத்தனை பேர் திருமணிக்கத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா எனக்கு ஜிஃபைல போய் உட்காந்து பாருங்கள், குடும்பத்தோடு பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. படம் வர்றதுக்கு காரணம் வந்து சாய் பரத்னு சொல்லி அவர் தான் முதல்ல படத்தை பார்த்துட்டு என்னை வந்து இந்த மாதிரிலாம் நாங்கள் செய்ய மாட்டோம், நீங்கள் வாங்கன்னு சொல்லி என்னை ரெசிடென்சி டவருக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே அவர் காசில் குக்கரையும் காஃபியும் வாங்கி கொடுத்து இந்த ஜிஃபைக்கு தான் நீங்கள் கொடுக்கணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாது, இந்த படத்தை யார் பார்த்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கணியன்கிட்ட ஃபோன் பண்ணி ஓரல் ப்ராமிஸாக வாங்கி இந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. அவருக்கு இந்த சமயத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். நான் மாணிக்கம் இல்லை திருமாணிக்கம் படத்தில் நான் நடிக்கலை, எந்த வேலையும் செய்யலை. ஆனால் அந்த படத்தை நான் கொண்டாடிட்டே இருக்கேன் இன்னுமே. காரணம், இப்போ தங்கம், வைரம், பிளாட்டினம், முத்து, பவளம் ஏகப்பட்ட விலையுயர்ந்த பொருளுக்கு விலை இருக்குது. விலை ஏதோ ஒரு விலை இருக்கும். இந்த திருமாணிக்கத்துக்கு விலையே கிடையாது. நான் ஏன் இதை இவ்வளோ மிகைப்படுத்தி பேசுகிறேன்னா, அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் அதனுடைய உண்மை. அதுக்கு முன்னாடி நான் இயக்குனரை பற்றி பேசி ஆகணும். எனக்கும் இயக்குனருக்கும் எப்படி ஒரு சந்திப்புனா, நான் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டில் வந்து போராட்ட களத்தில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து எப்போவுமே அக்கறையாக கேட்டு நீ பாதுகாப்பாக இருக்கியா, எதுவும் உதவி வேணுமான்னு கேட்குறதுல ஒரு 2-3 பேர். ஒன்று விஜய் சேதுபதி, 2வது கார்த்திக் சுப்பராஜ், 3வது நந்தா பெரியசாமி. எனக்கு யாருன்னே தெரியாது, அப்போ பழக்கமே கிடையாது. என் நம்பரை வாங்கி என்னை வந்து நலம் விசாரித்த இந்த 3 பேரை நான் என்றைக்குமே மறக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து நந்தா பெரியசாமி நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன், அதனாலே நீ நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்டா, உன்னுடைய உண்மையான உணர்வு, அந்த தமிழ் பற்று, அந்த கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து போராட்ட குணம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தம் வீடுன்னு ஒரு படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் தெரியும் நந்தா பெரியசாமி அண்ணனுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதையாசிரியர் இருக்கார். அவர் ஒரு பெரிய எழுத்தாளர்.
உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா தெரியலன்னு தெரியல, ஒரு பத்திரிகை துறையில் மிகப்பெரிய எழுத்தாளராக இருந்து பத்திரிகை ஆசிரியராக இருந்து அதுக்கப்புறம் கதையாசிரியராக அப்புறம் உதவி இயக்குனர், பெரிய நீண்ட ஒரு பயணம் இருக்குது அவருக்கு. பல கஷ்டங்களை கடந்து, இன்னல்களை கடந்து, எல்லாமே கடந்து வரணும். அது ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன்னா, அந்த கஷ்டம் அது ஒரு பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக நம்ம வந்து குடும்பத்தை பார்க்கவும் முடியாமல் இருக்கக்கூடிய வேதனை இருக்கு இல்லையா, அதுதான் மிகப்பெரிய வேதனை. அதெல்லாம் தாண்டி கூட சினிமாவில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜெயித்த பல இயக்குனர்களில் நந்தா பெரியசாமி அண்ணனையும் பார்க்குறேன். அவருடைய திறமை நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு இதன் மூலிமா நான் தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரஷ்மி ராக்கெட்னு ஒரு படம், அது வந்து தாப்சி நடித்தாங்க, ஹிந்தியில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு. சேம் இதே ஜி5ல 100 மில்லியனா, அது 100 ஏதோ கரெக்டாக தெரியல, அதுக்கு மேலேயே நிறைய வியூஸ் போயிருக்கு, நிறைய பிஸ்னஸ் ஆகிருக்கு. ஒரு தமிழன் ஒரு மும்பையில் போயிட்டு இவ்வளோ பெரிய ஆளுமையான கதையாசிரியராக இருக்கிறது நம் தமிழுக்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை. அண்டு தொடர்ந்து நான் அவரோட வேலை செய்யணும்னு ஒவ்வொருட்டி கேட்டுகிட்டே இருக்கேன். நான் வந்து சொல்லுவேன், அடுத்த படத்தில் நான் இல்லைன்னா நீங்கள் கொலை கேஸில் உள்ளே போயிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி மிரட்டி தான் அவர்கிட்ட நான் வாய்ப்பு கேட்டுட்ருக்கேன். ஏன்னா ஆனந்தம் விளையாடு வீடு பண்ணும்போது ஒரு பெரிய பட்டாளம், பெரிய கஷ்டம். ஒரு 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 விஷயத்தை நான் கண்டிப்பாக அண்ணனை பற்றி சொல்லணும். நாங்கள் வந்து ஒரு 15-20 ஆக்டர் இருக்கோம். சேரன் அண்ணன், சரவணன் அண்ணன், பருத்திவரன் சித்தப்பு, கௌதம் கார்த்திக், அந்த பொண்ணு ஹீரோயின், ஏகப்பட்ட பேர், எனக்கு டக்குன்னு பேர் வரல, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்கும். திடீர்னு வந்து கிளைமேக்ஸ் எடுக்க வேண்டிய சூழலில் வந்து ஒரு முக்கியமான சீன் எடுக்க வேண்டிய நேரத்தில் வந்து சரவணனுக்கு வந்து சுகர் ஷூட்டப் ஆகி பயங்கரமாக சீரியஸ் எமர்ஜென்சி கண்டிஷன் போயிட்டார். எப்படி எடுக்கிறதுனே தெரியல, கொரோனா டைம் வேறு, ஒட்டுமொத்த டீமும் போயிட்டோம். அவர் இல்லாமல் எந்த சீனுமே எடுக்க முடியாது. ஒரு நாள் ரூமில் சும்மா உட்காந்துருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் இப்போ ப்ரொடியூசர் என்ன சொல்கிறார், பேக்கப் பண்ணிட்டு போவோன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ரங்கநாதன் சார். இல்லை முடியாது, எல்லாரையும் ஒன்று சேர்க்க முடியாது, இவ்வளோ டேட்டு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே ஷூட் பண்ணலான்னு சொல்லி டூப் வச்சு ஷூட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசருக்கு செலவு இல்லாமல் எப்படி சீட் பண்ணி அதை திருப்பி எப்படி மேட்ச் பண்ணாருன்னே படத்தை பார்த்தபோது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, என்னங்க எப்படி எடுக்கிறீங்க, சரியாக வருமான்னு கேட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு டெக்னிக்கலாக தெரியாது. பட் அது படம் பார்க்கும்போது அப்படி தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு ஃப்ரெண்ட்லியாகவும் இக்கட்டான சூழ்நிலையில் தன்னுடைய படத்தை எப்படி எடுக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையும் கொண்ட நந்தா பெரியசாமி அண்ணவர்கள் இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அடுத்து எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனியை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போது சினிமா பற்றியே பேசும்போது சினிமா நடிகர்கள் பற்றி வேணால் பேச முடியும், நடிகர்கள், இயக்குநர்கள். அஜித் சார்னா தன்னம்பிக்கைன்னு எல்லாருக்குமே தெரியும். சமுத்திரக்கனி அண்ணன்னா நம்பிக்கை அப்படின்னு நம்ம டிக்ஷனரியில் வச்சுக்க வேண்டியதான். நம்பிக்கை, ஒழுக்கம், எப்படி வாழணும், அன்போடு எப்படி வாழணும், அறத்தோடு எப்படி வாழணும்னா சமுத்திரக்கனி அண்ணன் அப்படின்னு ஒரு நம்ம வந்து போட்டுக்கலாம் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பொது வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், சினிமா வாழ்க்கையாக இருக்கட்டும், அது வந்து அது அவ்வளோ அழகாக கடைபிடிச்சு போகிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சிரமம். எல்லா நேரத்துலையும் நம்ம வந்து அது ஒரு நேர்கோட்டில் பயணிப்பது என்பது ரொம்ப சிரமம். அது பயணிச்சுட்டு ஜெயிக்கிறது அதை விட சிரமம். இப்போது அண்ணன் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி போகிறீங்களாண்ணா? ஸோ இன்னும் போகணும். இது லாங்குவேஜ், கலைஞனுக்கு லாங்குவேஜ் பேரியரே கிடையாது. அதனால எங்கே வேணால் போகலாம். ஆனால் ஆமாம், அல்ல அந்த பேரியர் சொல்லணே, இந்த நடிக்கக்கூடாதுன்னு ஒரு தடை கிடையாது. ஏன் இப்படி பாலா ஏங்க, அதான் இந்தியனாக இருந்து ஹிந்தி கற்றுக்கிறது தப்பு இல்லை, தேவைப்படுறவங்க கற்றுக்கிட்டோம். இது கலை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது, மொழி, இனம், ஜாதி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது கலை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கலைஞன் உலகத்துக்கே போகணும். எப்படி விஜய் சேதுபதி போகணும், தனி சார் போகும்போது நாங்கள் சந்தோஷப்படுறோம்ல, அப்படி எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனி போகும்போது நாங்கள் நம்மளெல்லாம் சந்தோஷப்படுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை என்றால் எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனி தான். அந்த படத்தில் நடிக்கும்போது உண்மையிலே நான் 3 வாட்டி பார்த்தேங்க இந்த படத்தை. 3 வாட்டி பார்த்துட்டு 3ஆவது தடவை இவருக்கு தேட்டரில் கூப்பிட்டு வச்சு மாலையை போட்டேன். 2 பேருமே கூப்பிட்டு, அண்ணன் அவைலபிள் இல்லை, அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், பிஸியாக இருந்தார். டைரக்டரை கூப்பிட்டு தேட்டர்லேயே வச்சு முடித்த உடனே அந்த இடத்துலையும் மாலையை போட்டு ஒரு வேலை நான் பண்ணேன். ஏன்னா ஐயோ ஒரு ஃப்ளோ போச்சு. பாராட்டுவதற்கு ஒவ்வொரு நடிகனும் ஒவ்வொரு இயக்குனர்களும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமாண்ணே?
ஏன்னா இந்த மாணிக்கத்தை பற்றி பேச வேண்டியது அவ்வளோ இருக்குது, கணியனை பற்றி பேச வேண்டியது நிறைய இருக்குது. இந்த பாராட்டுது இருந்ததுன்னா, என்னதான் சம்பளம் நம்ம வாங்குகிறோம், என்னதான் படம் ஹிட்டுன்ற ஒரு சந்தோஷத்தை தாண்டி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபோனை எடுத்து வச்சு பார்த்துட்டே இருப்போம். யாராவது ஃபோன் பண்ண மாட்டாங்களா, ஏய் நல்லா இருக்கு, ஏய் சூப்பராக இருக்கு, ஏய் செம்மையாக நடிச்சிருக்க, படம் ஹிட்டு செம்ம, அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு, அந்த கைத்தட்டு விசில கேட்கறதுக்கு எல்லா கலைஞர்களும் காத்து கொண்டிருப்போம். அப்படி அந்த பாராட்டை நேரடியாக போய் பாராட்டும்னு நான் நினச்சேன். இந்த 2 வருஷமாக நான் என்னோட ட்ரஸ்ட்ல இருந்து அது ஒரு வேலையாக பண்ணிட்டு இருக்கேன். முதல் முறையாக கருடனுக்கு சூரியனனுக்கு போய் பாராட்டினேன், நேரடியாக போய் பாராட்டினேன். அடுத்து அமரன் டைரக்டர் போய் நான் பாராட்டினேன். அடுத்து அண்ணனை போய் பாராட்டியிருக்கேன். எனக்கு பர்சனலாக நான் கனெக்ட் ஆகும்போது நான் பாராட்டுக்காக, மற்ற படத்தில் கம்பேர் பண்ணல. ஸோ பாராட்டு என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த விஷயம் நான் ஏங்குறேன், எனக்கு வேணும்னு நினைக்கிறேன், அதை நான் கொடுக்குறேன். இப்போது அதுதான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ சமுத்திரக்கனி அண்ணன் வந்து நான் வந்து லண்டனில் இருக்கும்போது அவர் மதுரைன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் தெரியும், இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியும் அவர் ராஜபாளையம். அப்போது நான் நினச்சிப்பேன், ஓகே சமுத்திரக்கனி அண்ணன், சசிகுமார் அண்ணன், நம்ம சவுந்தரராஜா சா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் கனவு கண்டு இவங்களோட வேலை செய்யணும் ஆசைப்பட்டேன், வேலை செஞ்சேன். என்னுடைய ஆசையை அவளை நோக்கி போயிட்டே இருந்தேன், வேலை செஞ்சேன், அவங்கள மாதிரி வாழணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாமே எனக்கு ஒரு முன்னோடிகள் இவங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல கலைஞர்களையும் நல்ல நல்ல மனிதர்களையும் படங்கள் மூலியமாகவும் சரி, சொந்த வாழ்க்கை மூலியமாகவும் சரி, கனி அண்ணன், சசி அண்ணன், பாலா அண்ணன், இவங்க எல்லாம் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய, பாரதிராஜா ஐயா எல்லாருமே எங்களுக்கு மிகப்பெரிய முன்னோடி. அதில் சொல்வதில் நான் மாறுதட்டி கொள்வேன், நானும் மதுரைக்காரன் தான் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு அங்கே ஆரம்பித்த வட்டம் சசி சமுத்திரக்கண்ணன் நம்ம மேல இருந்த ஒரு லவ், காதல் எல்லாமே இன்னமும் குறையாம இருக்கு. இப்பயும் எங்க பார்த்தாலும் அவரை தனியா பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்பனா ஆஃபீஸில் போய் பார்ப்பேன், வருவேன். இப்போ வாய்ப்பே இல்லை. எங்க இருக்காரு, இந்த ஃப்ளைட்ல இருக்காருன்னு ஃப்ளைட்ல இருக்கேன்னு சொல்லியிருக்க மோகன் சந்திரன் கேட்டா. ஸோ இன்னும் சமுத்திரக்கண்ணன் நல்லா பெரிய ஒரு இடத்துக்கு போகணும். நம் தமிழ் படம் எல்லா இடத்துலையும் போய் சேரணும்னு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் நாசர் சார், இந்த படத்தில் எல்லாருமே ஒரு நல்லா சூப்பராக வேலை பார்த்தாங்க. நாசர் சாரை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த படத்தில் தான் எனக்கு நாசர் சாரை நடிப்பை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து அப்படியே வாழ்ந்திருப்பார், ஒரு அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார். ஒரு எனக்கு பார்த்தப்போ கடைசியில் கையெடுத்து கும்பிட்டுட்டேன் நான். சாய்பாபா மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அந்த கேரக்டர். ஸோ அந்த அளவுக்கு என்னை இப்போ நான் யோசிக்காமல் இவ்வளோ பேசுகிறேன்னா எனக்கு மாணிக்கம் வந்து அவ்வளோ பாதிச்சிருக்கு. இந்த பாதிப்பு எதுக்காகனா நேர்மைக்காக. எல்லா மனிதர்களும் அன்போடு வாழணும், அறத்தோடு வாழணும், நேர்மையோடு வாழணும், ஒழுக்கத்தோடு வாழணும். முடிஞ்ச அளவுக்கு இதை வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்றத நானும் வலியுறுத்துகிறேன். இந்த படமும் அதுதான் வலியுறுத்துகிறது. பார்க்காதவர்கள் தயவு செஞ்சு மறுபடியும் பாருங்கள். இது வியாபாரத்துக்காக அல்ல, நம் வாழ்க்கைக்காக, நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக. அண்ட் இது அகெயின் வியாபாரம் வந்தால்தான் நந்தா பெரியசாமி அந்த மாதிரி இன்னும் பெரிய 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 பட்ஜெட் படங்கள் பண்ணுவாங்க. நிறைய கதைகள், நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கிடைக்கும். வாய்ப்புக்கு மிக மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்ம திருமாணிக்கமோட சக்சஸ் மீட்டுக்கு வந்திருக்க நடிகர் சாம்ஸ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். அடுத்தபடியாக நம்மளோட திருமாணிக்கம் ஒரு சக்சஸ் மீட்டுக்கு வந்திருக்க கட்டில் திரைப்படத்தோட இயக்குனர் டைரக்டர் கணேஷ் பாபு அவர்களை அன்போடு மேடை. படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே நிறையா பேசிட்டேன் இந்த படத்தை பற்றி. அதில் முக்கியமாக சொன்னது, நான் சொன்ன கருத்தை எல்லா பேட்டிலையும் டைரக்டர் நந்தா பெரியசாமி அவர்கள் சொன்னாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் தன்னோட பேருக்கு முன்னாடி திரு அப்படின்னு போடணும்னா நேர்மையாக இருக்கிற ஒரு மனிதன் தான் திருன்னு போட்டுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதுமாதிரி நல்ல கருத்துக்கள் வந்து நிறையா பரவி இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்குது. அண்ணன் கணி அவர்களுக்கும் இந்த படத்துடைய குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பர் சாம்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தெரியுது இந்த சிறிய வயதில் அந்த கதாபாத்திரத்தை ஏற்றி எவ்வளோ அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணி ஒரு அப்பா மகளோட பாண்டிங்கை வந்து நம்மக்கிட்ட கொண்டு சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். அவங்களுடைய அந்த அழகான நடிப்புக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஷிவானி. இப்போதான் நீங்கள் நிறைய பேசணும் ஆக்சுவலாக. பேசுங்க சார். இன்னுமே அந்த பாண்டிங் இருக்குது போல சார், அப்பா மகளோட பாண்டிங்.
நம்ம மூவி திருமாணிக்கம் வந்து ஜி5ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆன ஜி5க்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நந்தா பெரியசாமி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அவ்வளோதானா? நீங்கள் எவ்வளோ பேசணும் நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, சமுத்திரக்கனி அப்பாவோட நடிக்கிறது எப்படி இருந்துச்சு? அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். அந்த அப்பா மகள் பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். சமுத்திரக்கனி அங்கிள் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாகவும் கைண்டாகவும் இருந்தாங்க. அங்கிள் எல்லாமே எங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க, நாங்களும் எல்லாமே ஷேர் பண்ணி ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு ஷூட்டிங் டேஸ் எல்லாம். தேங்க்யூ. அவ்வளோதானா? ஓகே. இந்த பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடுவா. எதுவுமே ரிஹர்சல் இல்லாமல் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் இவ. அந்த சாங் ஃபுல்லாக இவளுக்காகவே கம்போஸ் பண்ணாங்க டான்ஸ் மாஸ்டர். நன்றி. தேங்க்யூ சிவானி. அடுத்து வந்திருக்கும் மீடியாக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த திருமாணிக்கம் படம் வந்து ஒரு நெகிழ்ச்சியான, ஒரு நேர்மையை சொல்லும் ஒரு அற்புதமான ஒரு படம். இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துட்டு தான் ஒரு மாதிரி கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை நான் கேட்டுகிட்டே கண்ணீர் வடித்தேன். அந்தளவுக்கு உருக என்கிட்ட கதையை சொன்னார் நந்தா பெரியசாமி சார். அழலைன்னா விட மாட்டார் போல இருக்கு. அந்தளவுக்கு சீனை ஏற்றுறாரு ஃபோன்லேயே. நடிக்கிறேன் சார், நடிச்சிடுறேன் சார் இந்த படத்தில்ங்கிற அளவுக்கு. ஒரு நல்ல படத்தில் நடித்தேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். பார்க்குறவங்களாம் பாராட்டுறாங்க, இந்த நல்ல படம் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு படம் நல்லா இருக்குங்கிறப்ப மீடியாக்களும் நல்லா அழகாக சப்போர்ட் பண்ணி இதை நல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணிங்க. ரொம்ப சந்தோஷம். ஜி5ல வந்திருக்கிறது இன்னும் சூப்பராக இருக்குது. அது நாங்கள் பண்ணியிருக்கிற அந்த டீம் பண்ணியிருக்கிற அந்த ட்ரைலர் கட்டை விட ஜி5 பண்ணியிருக்கிற ட்ரைலர் கட்டு செமத்தியாக இருந்தது. ஸோ அதை பார்க்க வைக்கணுங்கிற அளவுக்கு அவங்களோட மெனக்கடல், இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு த்ரூ ஓடிடி மூலியமாகவும் ஒரு விஷயத்தை பண்ண வேண்டியிருக்கு. ஓடிடி தளத்தில் இருக்குது, யார் வேணால் பார்த்துங்க அப்படின்னு இல்லாமல் அதை பார்க்க வைக்கிறதுக்கு அவங்க மெனக்கட்டுறது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் சீரியஸாகவே சமுத்திரக்கனி சார் ரொம்ப யதார்த்தமான ஆள். பர்சனல் லைஃப்லேயும் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு ஆள். அவருக்கு பொருத்தமான ஒரு ரோலாக இருந்திருக்கு. அவர் பயங்கர சப்போர்ட் பண்ணி ஃபுல் டீமுக்கும் டைரக்டர் டீமுக்கெலாம் நல்லா சப்போர்ட் பண்ணி சின்ன இடைஞ்சல்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாங்கி பொறுத்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவரும் ஒரு பெரிய பங்கு. உண்மையுமே ஹேட்ஸ் ஆஃப் டு சமுத்திரக்கனி சார். அடுத்தது நந்தா பெரியசாமி சார். ஒரு தன் குழந்தை மாதிரி எடுத்துகிட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த அளவு ப்ரமோஷன்ஸ், இந்த அளவு மெனக்கடல், எல்லாருக்கும் ஃபோனை போட்டு இங்கே ஒரு இது இருக்குது, அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது, இங்கே ஒரு ஷோ இருக்குது, அது வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு இயக்குனர் அந்த அளவுக்கு ஒரு படத்தை தூக்கி தன் குழந்தை மாதிரி சுமக்கிற ஒரு விஷயத்தை பார்த்தேன். நந்தா பெரியசாமி சார் ஒரு நல்ல அழகான ஒரு ட்ராக்கை பிடிச்சிட்டாரு. ஜம்முன்னு ஒரு கதை சொல்லும் திறன், நல்ல மேக்கிங், எல்லாமே ஒரு சூட்சமத்தை கையில் பிடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அவருக்கு அடுத்தடுத்த விஷயங்கள், பெரிய படங்கள், பெரிய இதெல்லாம் இருக்குது. நல்ல பெரிய ஓஹோன்னு பேர் சொல்லும் ஒரு டைரக்டராக இன்னும் வரத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் பார்த்துட்டு நானும் என் ஃபேமிலி வரும்போது, அப்பா இந்த மாதிரி உனக்கு ஏதாவது லாட்ரி டிக்கெட் கொடுத்தா நீ கொண்டு போய் கொடுப்பியாப்பா அப்படின்னுது. அது ஏன்னா அவ்வளோ டஃப்பான ஒரு விஷயம். பட்டுன்னு இப்படி ஒரு இருந்தால், நான் இந்த மாதிரி ஒரு குடும்பம்லாம் மிரட்டிச்சுன்னு வச்சிங்களேன், அந்த பணம் டிக்கெட் நமக்கு தான் ஓகே, இல்லைன்னா எங்கள் வீட்டில் வந்து பணத்தை தான் பார்ப்பேன்னு பயந்துருவேன். நான்லாம் ஐயோ எதுக்கு 3 பேரை கொன்று ஒருத்தரை வாழ வச்சு ரொம்ப தர்ம சங்கடம் அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்த்தேன். இந்த மாதிரி டிக்கெட் விற்றா கையில் காசு, வாயில் தோசை. நான் அந்த காசுக்கு இல்லாமல் தரமாட்டேன். ஒருவேளை விழுந்துருச்சுன்னா இந்த மாதிரி சமுத்திரக்கனி சார் மாதிரி பிச்சுட்டு அலைய முடியாது, கொடுத்துரும் அப்படின்னு. ஸோ இந்த அளவு வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன டிஸ்கஷன் வர மாதிரி அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம இந்த இடத்துல இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுற அளவுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்ச்சி இந்த படம் ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லுவேன். பலருடைய வாழ்க்கையில், பார்த்தவங்க வாழ்க்கையில் இது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா, அதை 100% சமுத்திரக்கனி சார் இந்த படத்தில் பண்ண மாதிரி பண்ண முடியுமான்னு தெரியல. 50% பண்ணாலே ஒரு நல்ல மாற்றம் வரும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கிறதுக்காக யோசித்ததுக்காகவே நம்ம நந்தா பெரியசாமி சாருக்கு என்னுடைய பாராட்டுகள். அவரோட இணைஞ்சு தொடர்ந்து பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த நல்ல படத்தில் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக நான் என் ஃப்ரெண்டு என்னை பற்றி சொன்னான்ல, இந்த படத்துக்கு ஆக்சுவலாக இந்த படத்தில் நடிக்கலை, எதுவுமே பண்ணலை. நம்ம சவுந்தரராஜா ஆகட்டும், என்னுடைய நண்பர் கணேஷ் பாபு ஆகட்டும், அவங்க இந்த படத்தை எப்போ கூப்பிட்டாலும் அதோட ப்ரமோஷன்ஸ்க்கு ஒரு நல்ல படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கிற அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஸோ இந்த படம் பார்க்கும்போது ஒரு மகளாக வந்து தன்னோட அப்பா வந்து என்னென்ன விஷயங்களெல்லாம் ஒரு மகளுக்காக செய்ய முடியும், அதை எப்படி பார்க்க முடியும் அப்படின்றத ஒரு மகளாக நான் வந்து அந்த படத்தை பார்த்து நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் சமுத்திரக்கனி சார்னு எடுத்துக்கிட்டாலே எனக்கு டக்குன்னு வர கேரக்டர்னா வடச்சென்னையில் படத்தில் வர அவரோட கேரக்டர் தான். பட் அதுக்கு ஈக்குவலாக இப்போ திருமாணிக்கம்ல அவர் பண்ண இந்த கேரக்டர் வந்து என் மனசில் வந்து பயங்கரமாக இடம் பிடிச்சிருக்கு. என் மனசில் மட்டும் இல்லை, உங்கள் எல்லார் மனசுலையுமே கண்டிப்பாக இடம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் அவர் நடிக்கலை,
வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டைலாக் சொல்லுவீங்க சார், கடவுள் கொடுக்கறத யாருனாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அந்த சீனில் தான் வந்து ரொம்பவுமே அஃபெக்ட் ஆகிடுச்சு எனக்குலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வெற்றி படத்தை கொடுத்த நம்மளோட சமுத்திரக்கனி அண்ணா அவர்களுக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட அவரை மேடை கழிக்கலாம். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப தொப்பி கழட்டிடுவா, இது ஓகே. மூஞ்சியை மறைச்சிக்கிட்டாலும் என் வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்குவோம். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். தம்பிகளுக்கு முதல்ல நன்றி சொன்னோம். ஏன்னா எங்கே ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அந்த இடத்துல சவுந்தர் இருப்பான். அவன் இருக்கானாலே அங்கே ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கு. இப்போது கரண்ட்டில் நடந்த விஷயம் வரைக்கும் தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் கணேஷ் வந்து நான் சீரியல் பண்ணும்போது முதல்ல நான் டைரக்ஷன் பண்ணும்போது ஸ்மால் ஸ்க்ரீனில் பண்ணும்போதுலேருந்து என் கூட பயணிச்சிட்ருக்கான். கணேஷ் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எங்கள் இயக்குனருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி ஒரு நல்ல ஒரு கதையை கொண்டு வந்து என்னை அதுக்குள்ளே பொருத்தி பார்த்து நான் சரியாக இருப்பேன் நம்பி என்கிட்ட கொண்டு வந்து அதை எடுத்து அதை இந்த இடத்து வரைக்கும் ஒரு 5 கோடி நிமிஷம் பார்த்துருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படின்ற வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இந்த படைப்பில் பணியாற்றின உதவி இயக்குனர்கள், இணை இயக்குனர்கள், ஏன்னா இவரோட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நைட்டு 2 மணிக்கெல்லாம் எழுப்புவார் அவங்கள. ஆமாம், ஒரு நாள் நடந்துச்சு. ஷொட்ரெல்லாம் போட்டிருக்கணும். சொட்ரு யார்ட்டடா சொன்னேன், உன்ட்ட தானடா சொன்னேன். அப்படி ஏன்ட்ட சொல்ல சார்ன்றான். உன்ட்ட சொன்னா, இல்லை சார் என்கிட்ட சொல்ல. மொத்தமே 4 பேர் தானடா, இந்த 4 பேர்த்தையும் கேட்டால் என்கிட்ட சொல்ல அப்போ நான் யார்ட்டடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து நடந்துருந்துச்சு. ஒரு பேரன்பான ஒரு இயக்குனர், அவரோடு பயணப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சி. ஜிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னொரு நண்பர், அற்புதமான நண்பன் ரவி. வாங்க மேலே வாங்க நண்பர் ரவி. ஒரு நல்ல விஷயம் இருந்தால் அதை அப்படியே தன் தோளில் எடுத்துக்கிட்டு அப்படியே பயணப்படுற ஒரு நண்பர். வாங்க உட்காருங்க. இந்த இதில் உட்காருங்க. இந்த இருக்குது நண்பா, இங்கே வாங்க, இது உட்காருங்க. உட்காரு பாப்பா, நீ இங்கே உட்கார. சிவானி இங்கே வா சிவானி. நண்பர் ரவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஜி வந்து அந்த படத்தை கை வைக்கலைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்காது. ஏன்னா நிறையா முலாம்பூசி பேசுவாங்க, நான் கொஞ்சம் ஓப்பனாக தான் பேசுகிறேன். இந்த படத்தால் பெரிய பெருமை. பார்க்குறவங்க அழுதாங்க, கட்டி பிடிச்சாங்க, குழந்தைங்கள்லாம் ஓடி வந்து கட்டிக்கிச்சு, எல்லா பெருமையும் கிடச்சிது. இதெல்லாம் நடந்தது ஜியினால தான். ஏன்னா தம்பி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சாய் வந்து ரொம்ப, அதாவது என்ன, ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னா அவன் எங்கேயோ கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனால் ஒரே ஒரு போஸ்டர் பார்த்தேன், இந்த இதுதான், ஒருத்தன் பையை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான், எங்கேயோ பார்த்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த படம் முடிஞ்சிருச்சா? அவன் முடிஞ்சிருச்சா தம்பி, ரெடியாக இருக்குது, நான் பார்க்கலாமா, பாரு. ஆனால் படம் பார்த்தாங்க. படம் பார்த்து முடிச்சுட்டு அவங்க முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது தான் இது வந்து ரிலீஸை நோக்கி நகர்ந்தது. இப்போ இந்த 5 கோடி நிமிஷம் வரைக்கும் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஜிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா சினிமாவுக்கு ஏன் வந்தோம்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறை வீட்டுக்கு போகும்போதும் இப்படி ஒரு இடத்துல இருந்து எந்த சக்தி நம்மளை தள்ளிச்சு, ஏதோ ஒரு சக்தி நம்மளை நகட்டி சென்னை வரைக்கும் கூட்டு போயிருக்கு. ஏன்னா யாருக்குமே சென்னைக்கு வரணுன்னாலே சென்னைன்றதே பெரிய பிரமிப்பு. அப்படி ஒரு நகரத்தை நோக்கி நம்மளை நகர்த்தினது எந்த சக்தி, அப்படி நகர்த்தி இருந்து இங்கே இவ்வளவு நம்மளை பரபரப்பாக இயக்கிட்டு இருக்குன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வினோதய சித்தம் பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது. வினோதய சித்தம் முடித்தவொடனே நான் முடிவு பண்ணேன், இதுக்கு தான், இந்த படைப்பை பண்ணுவதற்கு தான் நம்மளை நகர்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனநிறைவு வந்தது. நம்ம ஜிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதுக்கப்புறம் என் ப்ரொடியூசரை சொல்லணும், ரவி சார் வந்து சிரித்த முகமாக அவ்வளவு சந்தோஷமாக, எனக்கு அவர் தான் ப்ரொடியூசர்னு ரொம்ப நாளைக்கு தெரியாது. செந்தில் தான் வருவான், செந்தில் தான் பேசிகிட்டு இருப்பான். நான் வந்தாலே தள்ளி அந்த பக்கம் போய் சைடில் நின்று சிரித்த முகமாக ஒருத்தர் நிற்பார். நம்ம பார்த்தா வணக்கம் போட்டு அவரும் போடுவார். யார் இது அவனுக்கு? சார் அவர் தான் சார் ப்ரொடியூசர்னு. அப்படி
அறிமுகமாச்சு. செந்தில் தான், என் தம்பி செந்தில் தான் எல்லாத்தையுமே அவர்கிட்ட இருந்து எல்லாமே அவர் எக்ஸிக்யூட் பண்ண வச்சது. செந்திலும் ஒரு தயாரிப்பாளராக இருந்தார். இன்றைக்கி வந்து இந்த படம் பொருளாதார ரீதியாக பெருசாக சம்பாதிச்சிச்சா அப்படின்னா இல்லை. என் தயாரிப்பாளருக்கு லாஸ் தான். ஏன்னா செந்தில் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கான். நேற்று ஒரு ஃபோட்டோ அனுப்புனார். ஃபுல் பிபியில் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு படுத்திருக்கான். கண்டிப்பாக சொல்கிறேன் ரவி சார், இந்த நேர்மையும் உண்மையும் உங்களை கைவிடாது. குறிப்பாக நான் பிடிச்ச கையை விட மாட்டேன், உங்களை எங்கேயுமே தடுமாற விட மாட்டேன். ரவி சார் தைரியமாக இருங்க, இருப்பேன், கூடவே தான் இருப்பேன். இது நடக்கும். ஏன்னா இந்த படத்தில் காலம் கடந்து இத்தனை போராட்டத்துக்கு பிறகு ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதை நோக்கிய பயணத்தில் தான் இருக்கும். 5 கோடி நிமிஷம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷத்துக்கு 1 பைசா, ஒரு நிமிஷத்துக்கு 1 ரூபா அப்படின்லாம் எனக்குள்ளே ஓடிச்சு. உலகம் முழுவதும் போய் சேர்ந்துருச்சு, எல்லாரும் பார்த்துட்டாங்க, எல்லாரும் நடந்துச்சு. அப்போ எங்கே தப்பு நடந்தது அப்படின்னா, இந்த வெளியீடில் ரிலீஸில் இருக்க ப்ரெஷர் இருக்குது பாருங்கள், ஒரு பெரிய பயமுறுத்தல் இருக்குது பாருங்கள், அதுதான் இந்த படத்தை கொன்னுது. என் படம் எங்கே ரிலீஸ் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் கேட்பேன் இவர்கிட்ட, ஏங்க சிட்டியில் இருக்க எல்லா தேட்டரையும் போட்டு வச்சுருக்கீங்க, ஆனால் தேட்டரில் இல்லையே. தமிழ்நாட்டில் எத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு குழப்பம் நடந்துச்சு. எத்தனையோ நல்ல படைப்புகள் எடுக்கிறோம், ஆனால் லேண்ட் ஆகும்போது தான் இருக்கிற பிரச்சனை அது. அடுத்த முறை இந்த தப்பு செஞ்சிடக்கூடாது, அடுத்த முறை இந்த தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு அப்பா திரைப்படத்தில் ஆரம்பித்து இப்போ மாணிக்கம் வரைக்கும் அந்த தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. எப்போ சரியாக போகுதுன்னு தெரியல. ஒவ்வொரு முறையும் சிராய்ப்புகள் தான், அடிகள் தான், வலிகள் தான். ஆனால் படைப்பு நல்லா இருக்கு. பரவாயில்ல, பார்ப்போம். சினிமா தானே, இவ்வளோ சக்தி கொடுத்துருக்குல்ல. உண்மையாக இருக்குது, உங்களை சினிமா என்றைக்குமே விடாது. ஏன்னா என்கிட்ட விஎஸ் ராகவன் சார் சொல்லுவார், அண்ணின்னு ஒரு மெகா சீரியல் பண்ணும்போது அவருக்கு 72 வயசு. என்கிட்ட சொல்லுவார், உள்ளே வந்தவொடனே எனக்கு பாடத்தை கொடுத்துருங்க கனி, பாடத்தை கொடுத்துருங்க அப்படின்பாரு. பாடத்தை சீன் பேப்பர் தான் அவர் கேட்குறாரு சார், கொடுத்துங்கடா அப்படின்னா அவர் சொல்லுவார், நீங்களாம் தப்பு பண்ணால் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க, ஆனால் என்னால் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், என்னை நானே தண்டிச்சுக்குவேன். அந்த அளவுக்கு நான் சினிமாவுக்கு நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி சொன்னார், நீ உண்மையாக மட்டும் இருந்துரு, சினிமா உன்னை விடவே விடாது, ஏதோ ஒரு இடத்துல இறுக்கி பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னார். அதை தான் நான் நம்புகிறேன். இந்த செகண்ட் வரைக்கும் நம்புகிறேன். நல்ல படைப்பு எடுக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக எடுக்கிறோம், ரொம்ப மனசார ஒரு விஷயம் செய்கிறோம். ஆனால் எடுக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் வெளிவரும்போது இல்லை. இன்றைக்கி ஜீல இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, போய் சேர்ந்துருச்சு. அதாவது எடுத்தவருக்கும் பெருமை, நடித்தவங்களுக்கு பெருமை, எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஆனால் நடுவில் என்ன பிரச்சனை? சினிமா காப்பாற்றும் நம்புகிறோம். கண்டிப்பாக சினிமா எங்களை காப்பாற்றும். ரவி சார் தைரியமாக இருங்க, வரேன், இன்னொரு 1 வாரத்தில் வரேன் உங்களை சந்திக்க, ஹைதராபாத்தை சந்திப்போம். இது ஒன்று செய்யும், ஒரு மேஜிக் செய்யும் தெலுங்கில். அதையும் தாண்டி நான் உங்கள் கூடவே நிற்கிறேன். வாழ்க, வெல்வோம், வெல்வோம். ஸோ நம்ம திருமாணிக்கமோட சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்க டிரெக்ட் சார் அவர்களே அன்போடு வரவேற்கிறோம். நம்ம திருமாணிக்கம் படத்துடைய எடிட்டர் திரு குணா அவர்களை அன்போடு மீடி கழிக்கிறோம். ஹலோ. இந்த மாலை வேளையில் திருமாணிக்கம் படத்தின் வெற்றி சந்திப்பிற்கு வந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளே, இணையதள வலைத்தள மற்றும் மதிப்புமிக்க பதிப்புமிக பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். 2 விஷயம் சம்மந்தம் இல்லை, 2 விஷயம் சம்மந்தம் இருக்குது. என்னென்னா, இந்த படத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, ஏன்னா இந்த படத்தில் நடிக்கலை. இந்த ஜீக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, ஏன்னா ஜீயோடைய எந்த ஒரு வெப்சீரியல்லையோ சினிமாவில் நடிக்கலை. ஆனால் ஜீக்கும் எனக்கு சம்மந்தம் இருக்குது. ஜீ கொண்டாடிய அத்தனை குடும்ப விருதுகளையும் நான் பரிசு வழங்கியிருக்கேன். ஜியை சார்ந்த திரு சாய் பரத் என்னுடைய 15 வருஷ நண்பர். இன்னொரு சம்பந்தம், என்னுடைய 2 நண்பர்கள், அருமை சகோதரர் சமுத்திரகனி,
என்னுடைய நண்பன் நந்தா பெரியசாமி. இந்த இரு நண்பர்களும் என் வாழ்க்கையில் பல வருடம் என்னோட பயணித்தவங்க. அவங்களுடைய வெற்றியை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். ஒரு இயக்குனருடைய வெற்றி தொடர் முயற்சி அப்படிங்கிறத காலங்காலமாக தமிழ் சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் அந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை நந்தா பெரியசாமி தான் நான் காலங்காலமாக பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நடுவில் நானாக இருக்கட்டும், சகோதரர் சமுத்திரக்கனி அவர்களாக இருக்கட்டும், நடிக்க போயிட்டோம். ஒரு லேவிஷ் லைஃப்குள்ளே அடாப்ட் ஆகிக்கிட்டோம். ஷூட்டிங் நடித்தா காசு, கால்ஸ் இல்லைன்னா வீட்டில் ரெஸ்ட்டு, மாதத்துக்கு 2 படம் நடித்தா கூட போதும், வாழ்க்கை ஓடிடும் அப்படிங்கிற ஒரு சுகவாசியாக நாங்கள் மாறிட்டோம். ஆனால் நடிப்புக்குள்ளேயும் போகாமல் தன்னுடைய வாழ்க்கையின் சினிமா தான், டைரக்ஷன் தான், இதில் நான் ஒரு நாள் ப்ரூவ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு பத்திரிகைக்காரங்கெல்லாம் அச்சுப்பள்ளியில் வந்து ப்ரூவ் பார்த்து பண்ணுற மாதிரியே தன்னுடைய வாழ்க்கையை ப்ரூவ் பார்த்து இன்றைக்கி ஒரு பிழை இல்லாத ஒரு மிக சிறந்த படத்தை எடுத்தவர் தான் திரு மாணிக்கம் தந்தையுடைய நண்பர் நந்தா பெரியசாமி. அடிப்படையில் என்னுடைய குடும்ப நண்பர் கூட. என்னுடைய காதல் திருமணத்தை அவர் நடத்தி வச்சார், அவருடைய காதல் திருமணத்தை நான் நடத்தி வச்சேன். என்னுடைய காதல் திருமணத்துக்கு வந்தப்போ எப்படா எல்லாத்தையும் விட்டு கல்யாணம் பண்ணுறேன், என்னாலாம் முடியாது தம்பி, நான்லாம் வந்து அப்படியே அழுதுருவேன் அப்படின்னா. முதல் வாரம் நான் பின்னாடி உட்காந்துருக்கேன், அவன் ஸ்கூலில் போயிட்டுருக்கான். அடுத்த வாரம் நான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன், அவன் பின்னாடி உட்காந்துருக்கேன் அவன் கல்யாணத்துக்கு. என்ன பங்காளி, ஒரு வருஷம் கூட ஒரு கேள்வி கேட்டேன், எப்படா சொந்த பதெல்லாம் மறந்துட்டு கல்யாணம் இப்போ எப்படான்னு. ஒரு பங்காளி வாழ்க்கையே அப்படி தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே மிக சிறந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து காட்டியிருக்கோம். காதல் திருமணம் பண்ணாலும் அவனுக்கு 2 குழந்தைகள், மிக சிறந்த படிப்பாளிகள். எனக்கு 2 குழந்தைகள், எங்கள் பிள்ளைகள் நல்ல படிப்பாளிகள். உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய மகன் வந்து மார்ச் மாதத்துலேருந்து ஹீரோ நடிக்க போகிறான். நண்பர் சமுத்திரகனி அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. வெற்றி என்பது கல்லா கட்டுவதில் மட்டுமல்ல, பார்த்த மனிதர்களின் மனதை நிறைப்பது, மனதில் வந்து பூர்த்தியாவது, அவங்கள வந்து அப்படி புல்லரிக்க செய்வது. அந்த விஷயத்தில் திருமாணிக்கம் வந்து ஏகப்பட்ட மெசேஜ் எனக்கு வந்து பார்த்துட்டே இருப்பேன். நந்தா பெரியசாமிக்கு வந்து அமெரிக்காவில் வந்திருக்கோம், ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கோம், லோக்கல்லேருந்து பண்ணியிருப்பாங்க. சார் இதேமாரி தொடர்ந்து படம் சார். சார் என்ன ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ங்க, தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க படம் ரிலீஸ் ஆனால் அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் சார், எப்படி சார் அந்த படம் எடுத்தீங்க, இவ்வளோ நேர்மையான ஒரு படம் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார். அப்படியே வியாபிச்சுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அவருக்கு வாய்ஸ் மேலே ஒவ்வொருத்தரும் அனுப்பிட்டே இருக்காங்க. நாடு கடந்து கண்டம் கடந்து வந்துக்கிட்டே இருக்கு. இதை விட சிறந்த வெற்றி எந்த இயக்குனரால் கொடுக்க முடியும் சொல்லுங்கள். கல்லா நிறையன்னு வருத்தப்பட்டார் சார். கல்லா நிறையும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மேஜிக்கை தெலுங்கில் பண்ணீங்கல்ல. நல்ல படைப்புகள் நாட்கள் கடந்து முள்ளு மலர ஒரு பெரிய உதாரணம், உதவிப்பூக்கள் ஒரு பெரிய உதாரணம். இந்த படம் எல்லோர் மனசுலையும் நீங்கள் பாருங்கள், இந்த தேட்டரெல்லாம் பல தேட்டரில் இல்லை நான் வருத்தப்பட்டேன்னாரு. உங்களை மாதிரியே பல பேர் இந்த படம் நல்ல படம் ரிவ்யூ பார்த்துட்டு மிக சிறந்த படம்னு கேள்விப்பட்டு தேட்டருக்கு போய் பார்க்காதவங்க இந்த படம் எப்படா ஓடிடியில் வந்து பார்ப்போன்னு வெயிட் பண்ணதுடைய விளைவு தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி 2 நாளில் 17 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அப்போ இந்த 17 லட்சம் பேரும் தேட்டரில் போய் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தேட்டர் இல்லாதனால திரும்பி வந்தவங்க. அப்போ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படங்கிறது இந்த முதல் 2 நாளையும் ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் தயவுசெய்து வருத்தப்படாதீங்க பிரதர். நீங்கள் சொன்ன அந்த ரவி சார் இப்போயே காப்பாற்றப்பட்டு விட்டார், வருத்தப்படாதீங்க. நான் நந்தாவை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், நந்தா வந்து கழுகு மாதிரி. கழுகு பற்றி இப்போ தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நான் 10 வருஷம் முடியாது அதை படிச்சிருக்கேன். கழுகு என்ன பண்ணும், தன்னுடைய சிறகுகள், தன்னுடைய அழகு, தன்னுடைய நகங்கள்லாம் பழுதாயிடுச்சுன்னா ஒரு பெரிய மலையில் போய் உட்காந்து தன்னுடைய பழைய நகங்களை பிச்சு போட்டுரும், ரத்தம் வர வர. தன்னுடைய பழைய அழகுகளை வந்து பிச்சு போட்டுரும், ரத்தம் வர வர. ரத்தம் சொட்ட யாருக்கும் தெரியாத ஒரு மலை முகடில் போய் அதை ஒளிஞ்சு வாழும். ஒரு மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் புதிய சிறகுகளும் புதிய நகங்களும் புதிய அழகுகளும் முளைத்ததுக்கப்புறம் மீண்டும் அதே ஒரு பலத்தோட, பழைய கழுகின் பலத்தோட மறுபடியும் பூமிக்கு வரும் இரையெடுக்க. அந்த மாதிரி தினம் தினம் தன்னுடைய அழகையும் நகங்களையும் கூர்மைப்படுத்திக் கொள்வதும் தான் நந்தா பெரியசாமி. ஏன்னா நந்தா பெரியசாமி வந்து முயற்சி பண்ண காலத்தில் இருந்த சமகாலத்து டேரக்டர்லாம் இன்றைக்கி பல பேர் இல்லை. நந்தா பெரியசாமியுடைய பயணித்தவர்கள் பல பேர் சினிமா இல்லை, சினிமா முடியலன்னு ஓடி பண்ணவங்களை நான் பல பேர் பார்த்துருக்கேன். எங்கள் டீம்லேயே கிட்டத்தட்ட நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அவ்வளோ தூரம் முயன்றவன் இன்றைக்கி வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருக்கான்னா அவனுடைய கழுகுத்தன்மை தான் இவ்வளோ பெரிய முக்கியமான காரணம். அவனுடைய வெற்றியை நான் எப்படி பார்க்குறேன்னா, கத்திரி வெயிலில் போகும்போது வந்து ஒரு விசை தறியாளன் வந்து சொந்தமாக ஒரு தறி செஞ்சு ஒரு கதரடையை நம்ம கொடுத்தா எவ்வளோ குளுமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நண்பனுடைய வெற்றியை நான் மிக குளுமையாக பார்க்குறேன். இந்த வெற்றி நந்தா பெரியசாமி போல தொடர்ந்து முயற்சிப்பவர்களுக்கும் நந்தா பெரியசாமியின் வயதில் இருப்பவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வெற்றி எனக்கு ஒரு சின்ன வருத்தம்,
இந்த ஒரு மிக சிறந்த படத்தை பத்திரிகைகளும் ஊடகங்களும் ஓரளவுக்கு மக்கள்கிட்ட சரியான ஒரு கவன ஈர்ப்பை கொண்டு போலேங்கிற ஒரு கவலை எனக்கு இருக்குது. அந்த ஒரு கவலை தான் எனக்கு. இந்த படம் வந்து நீங்கள் எழுதி வச்சுங்க, இது இந்தியில் படமாக்கப்படும் சார். இந்த படம் அதில் சமுத்திரக்கனிக்கு அண்ணனுக்கு ஈக்குவலான ஒரு நடிகரோ இல்லை அவரே கூட இந்தியில் போய் லான்ச் ஆகலாம். ஏன்னா அந்த நடிப்பை வந்து அவ்வளோ ஏன்னா இதெல்லாம் இவர் தான் பண்ண முடியும். வந்து நின்னாவே ஒரு நல்லவரும் தெரிகிற ஒரு 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 இமேஜை கிரியேட் பண்ணது வந்து நம்முடைய நண்பர் அவர்கள். இந்த இமேஜுக்கு எத்தனை பேர் இருக்குன்னு தெரியாது. இந்த படம் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து சமுத்திரக்கனி அவர்களை கொண்டு போகணும்னு நம்புகிறேன். அதாவது வந்து சில படங்கள் நல்லா நடிச்சிருக்காரு, பெர்ஃபார்மன்ஸ் பின்னிட்டார் அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு கேரக்டருக்கு இமேஜ் வேணும்னா அந்த இமேஜுக்கு 100% அடாப்ட் ஆன யார் தான் நம்முடைய நண்பர் சமுத்திரக்கனி அவர்கள். நல்ல அதாவது எப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி இருப்பாருன்னா சிவாஜியை பார்த்து தெரிஞ்சுக்கலாமாங்க. அது மாதிரி நல்லவன் எப்படி இருப்பான் அப்படின்னா சமுத்திரக்கனி அவர்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு உதாரணமாகவே அவருக்கு கிடைச்சப்பட்ட கேரக்டர்லாம் கிடைச்சிருக்கு. நான் அப்படி இல்லை, வில்லன், காமெடியன், கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, கொடூர வில்லன், பயங்கர காமெடியன், இப்படி வந்து எனக்கு இமேஜே கிடையாது. ஆனால் ஒரு மிக சிறந்த மனிதனுக்கு ஒரு இமேஜை வந்து கடவுள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டார். அது அவருடைய உள்ளது கிடைச்ச பரிசு. அந்த உள்ளமே உருவமாக மாறி இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. இந்த வெற்றியை ரொம்ப சந்தோஷமாக நான் கொண்டாடுறேன். இதேமாரி தொடர்ந்து நந்தா பெரியசாமி பல வெற்றி படங்களை கொடுத்து இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும்னு வேண்டிக்கிறேன். வந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பத்திரிகைக்கார நண்பர்களுக்கும், வலையதள நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. திருமாணிக்கம் படத்தில் ஒரு கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்கிறதுக்கு சமுத்திரக்கனி அங்கிளோட யங்கர் வெர்ஷன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில படங்கள் நமக்கு பணத்தை கொடுக்கும், சில படங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும், சில படங்கள் நமக்கு வெற்றி கொடுக்கும், சில படங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கும். எல்லாமே ஒன்றா ஒரே படத்தில் இருக்குன்னா திருமாணிக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது கேள்வி கேட்குறதுனா இல்லை கனியண்ணன் சொன்ன கனியண்ணன் தான். இல்லை நீங்கள் சொன்னீங்க ஓப்பனிங்லாம் நல்லா இருக்குது, ஆனால் எடுத்துகிட்டு போய் லேண்ட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்ன வரைக்கும் இந்த கஷ்டத்தை நீங்கள் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவில் சின்ன படங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. சங்கங்கள் நிறைய இருக்குது. இதுக்கான தீர்வை ஏன் கொண்டு வர முடியலன்னு யோசிக்க மாட்டீங்க யாருமே? அதாவது நடிகர்கள் எல்லாருமே படம் எடுக்கிறது மட்டும் ஓகே, லேண்ட் நம்ம நடிக்கிறவங்க கையிலையோ எடுக்கிறவங்க கையிலையோ கிடையாது இந்த தீர்வு. இதுக்கான தீர்வு இங்கே இல்லை, இது வேற ஒரு இடத்துல இருக்குது. அதை நோக்கி தான் நகர்ந்துட்டுருக்கோம். அதுக்கு ஒரு சில சமரசங்கள்லாம் செய்யணும். அது நடக்கும் ரொம்ப சீக்கிரமாக. அது எல்லாத்துக்குமே சின்ன படங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ காலம் வரும். ஏன்னா தேட்டரில் வந்து இந்த மாதிரியான இது நடந்துட்டுருக்கு. ஏன்னா தேட்டரில் நிறைய நல்ல படைப்புகள் வந்து ஏண்டா சும்மா நிறைய நல்ல திரைப்படங்கள் வந்து தேட்டரில் தேட்டரே கிடைக்கிறது இல்லை. இப்போ நம்ம படத்துக்கெல்லாம் வந்து இந்த இவர் போய் பக்கத்து தேட்டரை திறந்து பார்க்குறாரு. ஒரு காம்ப்ளெக்ஸில் 3 தேட்டர் 4 தேட்டர் திறந்து பார்த்தா உள்ள ரொம்ப குறைவான மனிதர்கள் தான் இருக்காங்க. இவர் கேட்குறாரு, அந்த தேட்டர்லேயே போய் கேட்குறாரு, இந்த மாதிரி எங்கள் படத்தை இங்கே இன்னொரு ஷோ போடலாமே அப்படின்னு. நாங்கள் சும்மா கூட வச்சுருப்போம், ஆனால் போட மாட்டோம் அப்படின்னாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்படியே தான் நான் அமைதியாக வந்து என்கிட்ட சொன்னார், நீங்கள் வந்து பேசுங்க. ஏன் நான் பேசினாலும் அர்த்தம் சொல்லுவாங்க, நீங்கள் பேசும்போது கொஞ்சம் சீரியஸாக சொல்லியிருப்பாங்க, நான் பேசினா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. பதில் அதே பதில் தான். இதுதான் உண்மை. உண்மையை எப்போவுமே நம்ம ஒத்துக்கணும். நான் அது மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இவர் ஒவ்வொரு வாட்டி என்னை கூப்பிடும்போது எனக்கு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னடா இவர் கூப்பிட்றாரு, ஆனால் நம்ம நினச்ச தளத்தை தேட்டரிக்கெல்லாம் அந்த படம் தொடலையே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இது வந்து உலகம் பூரா போகும், உலக மக்கள் பூரா பேசுவாங்க. மொழி தெரியாமல் வேறு லாங்குவேஜ், அதாவது தமிழில் பார்த்துட்டு தெலுங்கில் ஒருத்தர் வந்து விமர்சனம் போட்டிருந்தார். இது ஏன் தெலுங்கில் வரல அப்படின்னு சொல்லி தெலுங்குலேயே ஃபுல் விமர்சனம் போட்டிருந்தார். அதை தமிழ் மொழியாக்கம் பண்ணியெல்லாம் எனக்கு அனுப்புவாங்க. இது நடக்கும்னு தெரியும். நான் என்ன சொன்னேன், இது 5 கோடி இல்லை 50 கோடி கூட பார்ப்பாங்க. இன்னொரு 15 நாள் கழித்து பார்த்தா 50 கோடி நிமிஷம் கூட போயிருக்கும். இது அதற்கு எல்லாவற்றுக்கும் தகுதியான ஒரு திரைப்படம், ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம். இது நடக்கும். ஆனால் தேட்டருக்கெல்லாம் இது வந்து நம்ம நினச்ச மாதிரி ஒரு இடத்த தொடலை. இன்னொரு விஷயம், பல தேட்டரில் இல்லை, என் ஊரில் என் டிஸ்ட்ரிக்ட்லேயே இல்லை, விருதுநகர் மாவட்டத்திலே போடல. 10 நாள் கழித்து ஏதோ வந்துச்சு அப்படின்னாங்க. அதாவது எங்கே போய் கேட்குறது, யார்கிட்ட கேட்குறது, யார் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஒன்றுமே தெரியல. இது என்னென்னா ஒவ்வொரு முறையும் இப்படி நடக்கும்.
ஏன்னா ஒரு 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 கடைசி நேரத்தில் ஒரு சின்ன செக் வைப்போம். என்னென்னா இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர்கள் மொத்தமாக காசை கொண்டு வந்து படம் எடுக்கிறது இல்லை. அவங்க கையிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவாங்க, அப்புறம் ஒரு இடத்துல கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பாங்க. இப்போ அவங்க கையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது வச்சிருவோம், அது நம்ம கைக்கு மெதுவாக கூட வரட்டும். ஆனால் அந்த ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கோம்ல, அந்த வாங்கின கடனை வட்டியோடு அந்த ரிலீஸுக்கு முன்னாடி திருப்பி கொடுத்தால்தான் அவங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும். அதை நோக்கி அந்த பயத்தில் போகும்போது இந்த கடைசி ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஷர் வரும். அந்த ப்ரெஷரில் எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்துருவோம், ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம், வாங்கிடுவோம், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம். அந்த ப்ரெஷரில் போகும்போது தான் தடுமாறும். அந்த தடுமாற்றம் இல்லாமல் ஒரு சிலர் நிற்கிறாங்க, அவங்க சரியான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. இதே தடுமாற்றம் தான் மாணிக்கத்திலே நடந்தது. நான் எங்கேயோ இருந்தேன், ஏங்க இருங்க இருங்க இருங்கன்றக்குள்ளே ஒரு 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 பதட்டமாக ஒரு விஷயம் நடந்துருச்சு. இது வந்து மாணிக்கத்துக்கு மட்டும் இல்லை, அப்பாவில் நடந்தது, தொண்டனில் நடந்தது, சாட்டையில் நடந்தது, அடுத்த சாட்டையில் நடந்தது. நான் என் படங்களே எல்லா படத்துலேயும் இதுதான் நடந்துகிட்ருக்கு. பரவாயில்ல, எங்கேயாவது ஒரு சரியான ஒருத்தர் கையை பிடிச்சிக்க மாட்டோமா? சரியான ஒரு கை, ஒரு நல்ல படம்ப்பா வாப்பா. ஏன்னா இங்கே அங்கீகாரம்ன்றது ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். நீங்கள் 50ஆம் நாள் போஸ்ட் இன்றைக்கி படம் ஓடிட்டுருக்கு பேபி ஆல்பர்ட்டில். 32 நாள் ஆச்சா? 32 நாள் ஆச்சு ஓடிட்டுருக்கு. 35 நாள் ஆச்சு ஓடிட்டுருக்கு. இன்றைக்கும் அந்த தேட்டர் உரிமையாளர் அந்த உரிமையாளர் மாரியப்பன் சொல்லிட்டாரு, 50 நாள் வரைக்கும் இந்த படத்தை நான் ஓட்டியே அவன் எத்தனை படம் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பெரிய சினிமா காதலர். நன்றி மாரியப்பன். என்னன்னா படம் இருக்கு, பட் என்னன்னா அந்த அந்த அது வேலையை அது முதல் ஒரு 3 நாள் 4 நாளில் செஞ்சிடணும். இல்லைன்னா அது அவ்வளோதான், அது வந்து புறம் தள்ளப்படும். அதுதான் நடந்தது. இருந்தாலும் தன்னுடைய மூச்சை பிடித்து கொண்டு இந்த படம் மாணிக்கம் தனக்குள்ளே இருக்க உண்மை தன்மையால் இவ்வளோ தூரம் அது நின்றுட்டுருக்கு. ஓடிடியில் வந்த பிறகும் தேட்டரில் இருக்கிற படம் ரொம்ப குறைவு, அதில் மாணிக்கமும் நின்றுட்டுருக்குன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. பட் இந்த தவறை திரும்பவும் செய்யாமல், அதாவது 50ஆம் நாள் போஸ்ட் ஓட்டினா கூட பார்க்காமலே போயிடுற கூட்டமெல்லாம் இருக்குது. அதான் அந்த பக்கம் பார்த்துடாத, ஏதோ 50ன்னு ஒட்டியிருக்காங்க, அதில் கூட கௌரவ குறைச்சல். அது அந்த அந்த அங்கீகாரத்தை கொடுப்பதற்கான மனசே வராது. அது கேபி சார் அப்போவே சொல்லுவார், என்கிட்ட சொல்லுவார், உன்னை வந்து அவ்வளோ சீக்கிரமாலாம் ஒத்துக்க மாட்டாங்க, நீ உயர உயர பறந்துக்கிட்டே இரு, உன்னை நோக்கி கல் எரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, எந்த கல்லையும் சிக்காமல் நீ பறக்கணும், எரியறவன் கை வலிக்கணும், அப்போ தான் ஒத்துக்குவான். அத்தனை வெற்றி நீ கொடுக்கணும், தொடர்ந்து வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 6-7 முறை வெற்றி வெற்றி வெற்றின்னு பார்த்து அப்படின்னு தான் ஓஹோ நிஜமாகவே இவன் ஜெயிச்சுட்டு தான் இருக்கானோ அப்படின்றதெல்லாம் தோணும். அப்படி தான் வருவாங்க, அவ்வளோ ஈஸியாக உனக்கு அங்கீகாரம் கிடைக்காது அப்படின்னு சொன்னார். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பரவாயில்ல, விதைச்சிக்கிட்டே இருப்போம். ஒரு முறை என் குழந்தையோடு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நான் தைரியமாக எடுத்து போட்டேன் என் படம். அந்த பாரு, இது பாரு, இது பாரு, இது பாரு, இது பாருன்னு என் கையில் சொல்கிறதுக்கு 10 படம் இருந்துச்சு. இது போதும் நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு, நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் என் நண்பர் நந்தா ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் அந்த தன்னம்பிக்கையின் உச்சத்தில் பேசுவார், விடவே மாட்டார். அவர் விடவே இல்லை, இந்த நொடி வரைக்கும் மாணிக்கத்தை புட்டுச்சு அப்படியே நிற்கிறாரு. அவர் ஆசைப்பட்டதை தாண்டின ஒரு வெற்றி அவர் கிடைக்கும் நான் நம்பினேன். கண்டிப்பாக கிடைக்கும், தெலுங்கில் கிடைக்கும், அடுத்த மொழி வேறு மொழிகளில் எடுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அங்கேயாவது ஒரு நியாயமான சக்தி இருந்து இந்த படத்தை ரொம்ப நியாயமாக எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு மாணிக்கம் கிடைக்க மாட்டாரா, அங்கே ஒரு மாணிக்கம் இருக்க மாட்டாரான்ற ஒரு ஏக்கத்தில் தான் அந்த பயணம் ஆரம்பிச்சிருக்கு. அது நடக்கும் நம்புகிறோம். சார் சந்திரகணி சார், அண்ணே வாங்கண்ணே. இது ரிலீஸ் வந்து யாரோ ஒரு ஆள்கிட்ட சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஆள்கிட்ட சிக்கலைண்ணே, அது ஒரு பெரிய கூட்டமாகவே இருக்குது. ஒரு ஆள்கிட்டலாம் சிக்கலை, அது ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது. நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்னென்னா நம்ம வியாபாரி இல்லைல்ல, அது வேறு ஒரு உலகமாக இருக்குது. இது நம்ம நான் வந்து என்னென்னா இந்த இவர் கூட நிறையா பேசுவார், இந்த இங்கே பார்த்தேன், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன். எனக்கு யாரையுமே எனக்கு தெரியாது, நம்ம வேலை பார்க்க தெரியும், எடுக்கிறது. அதனால தான் படம் எடுக்கிறதே நிறுத்தணும். ஏன்னா நல்லா எடுக்கிறோம், நல்லா உழைக்கிறோம், உழைச்சிட்டு கடைசி எங்கேயோ தூக்கி கொடுத்துட்டு அது நம்ம கையிலே இல்லை, நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. ரிலீஸுக்கு முந்தின நாள் வரைக்கும் ஒரு படம் தயாரிப்பாளர் கண்ட்ரோல்லே, இயக்குனர் கண்ட்ரோலில் இருக்கும். ரிலீஸ் அந்த காலையில் அந்த படம் ஏரில் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கையிலேயே கிடையாது. அது அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்குமே நம்ம மீது ஒரு நம்பிக்கை வரணும், நம்மளை அவங்க நேசிக்கணும், அவங்க கைப்பிடிச்சு தூக்கணும். எப்போவுமே வியாபாரத்தில் மொத்தமாக அது வேறு உலகமாக இருக்குது. அதை நோக்கி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு நல்ல ஒரு ஆத்மா, நம்மளை நேசிக்கிற ஒரு ஆத்மா, சினிமாவை நேசிக்கிற ஒரு ஆத்மா கிடைக்காதான்னு பார்த்துட்டு சார். மக்களே ஒரு சின்ன படங்கள்லாம் ஓடிடியில் பார்க்கலான்னு ஒரு அதெல்லாம் இல்லை, வந்திருக்கா சார்? அதெல்லாம் இல்லை. மக்கள் சந்தோஷமாக பார்ப்பாங்க. நல்ல படைப்பு கிடைச்சா அவங்க ஓடிடி தியேட்டர் அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. மக்கள் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்காங்க. அவங்க போய் நிற்கும்போது தியேட்டரில் படம் இருக்கணும்ல. ஒன்றும் இல்லை, அப்பா திரைப்படம் வந்து
ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தில் கபாலி வருது. மொத்த தேட்டர்லையும் தூக்குறாங்க. வெள்ளி சனி ஞாயிறு கபாலி திரைப்படம் ஓடுது. திங்கட்கிழமை அபிராமி தேட்டரில் திரும்ப அப்பா போடுறாங்க. நான் உடனே ஃபோன் பண்ணி என்கிட்ட நிகில் சொன்னார், நீங்கள் ராமநாதன் சார்கிட்ட பேசுங்க அப்படின்னா. நான் உடனே ஃபோன் பண்ணி, ஐயா ரொம்ப நன்றி அப்படின்னு. எதுக்கு சொல்கிற? என் கவுண்டரில் வந்து எனக்கு அப்பா டிக்கெட் கொடுன்னு கேட்குறாங்க. எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு, அதனால் நான் படத்தை போட்டேன். திரும்ப அப்படியே ஆரம்பிச்சது. இது படம் செய்யும். படம் தன்னுடைய வீரியத்தை அது காட்டும். அதுதான் நடந்துட்டுருக்கு. அந்த வீரியம் தான் இன்றைக்கி பேபி ஆல்பர்ட்டில் யாருமே போய் நாங்கள் கேட்கல, சார் எங்களுக்கு படத்தை போடணும். அது நடக்குது. சினிமாவை நேசிக்கிறவங்க ஒரு நல்ல படைப்பு நம்ம தேட்டரில் இருக்கட்டும். ஏன்னா எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டு பார்க்காதவங்க வந்து பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கெல்லாம் வந்து இரு கரம் கூப்பி வணங்குறோம் எங்களுடைய டீம். ஆனால் தொடர்ச்சியாக வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை டேரக்டர் யூனியன் போகணுன்றாங்க. டேரக்டர் யூனியன் போனால் ப்ரொடியூசர் கவுன்சில் போகணுன்றாங்க. ப்ரொடியூசர் கவுன்சில் போனால் தேட்டர் யூனியன் போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே யாருக்கும் தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. அது ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா? ஏன்னா அண்ணன் இப்போ சவுந்தர் சொன்னார் 2026 தான் சொல்யூஷன் கிடைக்குன்னாரு. இல்லை அது நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்களே சொல்லுங்கள். ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்தால் தான் இது நடக்குமா? உங்கள் கேள்விக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பதில் சொல்ல வேண்டியது. ஏன்னா நாங்கள்லாம் என்ன நினச்சிக்கணும், தெலுங்கில் அந்த படம் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கோம், ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கான்ஃபிடெண்ட்டாக அங்கே பல கோடிகள் சம்பாதிக்கணும்னு நான் ஒரு வேலை செஞ்சுட்ருக்கோம், நம்பிக்கை. ஏன்னா அங்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட 220 தேட்டர் கிடச்சிருச்சு. அங்கே ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க. என்னென்னா பெரிய படம் வரப்போ சின்ன படங்கள் வராது, சின்ன படம் வரப்போ பெரிய படம் வச்சுருக்கிறாங்க. அந்த பிரச்சனை அங்கே வந்து கிடையாது. இங்கே இருக்க பிரச்சனை கிடையாது. தப்புன்னு 12 படம் 20 படம் சிஸ்டமேட்டிக்கே இல்லாமல் இருக்கிறத நம்ம சிண்டிகேட் பண்ணி சிஸ்டமேட்டிக் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணால் இவரோட பிரச்சனைகள் இவரோட வேதனைகள்லாம் அடுத்தது வர காலங்களில் தீரும்னு நம்பிக்கை. நம்ம பிரச்சனை அது சொல்ல இல்லை அப்பான்னு சொன்னீங்களே உங்கள் லைஃப்பில் தொடர்ந்து நடக்குது, அதுக்கு சொல்கிறேன். அப்பா சாட்டின்னு சொன்னீங்களா, அதுக்காக சொல்கிறேன். அந்த சிஸ்டமேட்டிக்காக சின்ன படம் வரப்போ பெரிய படம் வரக்கூடாது, ஒரு அதர் டப்படி வரக்கூடாது, 12 படம் வரக்கூடாது. நம்ம வந்து ஃபில்டர் இல்லைண்ணே. இப்போ இது வந்து நான் நேரடியாக கேட்குறேன். ஏடிஎம்கே இருக்கும்போது இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு கிடையாது அவ்வளோவா. ஆனால் வந்து இப்போ ஒரு பெரிய அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து அப்படியெல்லாம் ஆட்சியெல்லாம் இழுக்காதீங்க. இது எப்பவுமே இருக்கக்கூடிய பிரச்சனை. இங்கே எளியவன் வலியவனால் வீழ்த்தப்பட்டு கொண்டே தான் இருக்கிறாங்க. இது வந்து நீங்கள் இந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. இங்கே வலியவனுக்கு தான் இங்கே வந்து பலமே தவிர எளியவன் நான் நல்லவன் மாணிக்கம் மாதிரி ஒருத்தன் நான் மாணிக்கம் படம் ஒரு சக்ஸஸ் மீட்டில் வந்து நல்லா கேட்டுங்க. ஒரு சக்ஸஸ் மீட்டில் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஏறி எல்லாருக்குமே வந்து சொல்கிறாங்க, இது நல்ல படம், வாழ்த்துக்கள். அவங்க படம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறாங்க இவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்குன்ட்டு. ஆனால் நீங்கள் சொன்னீங்க ஸ்டேஜில் எங்களுக்கு அது தெரியவே நான் முகாம் பூசாமல் பேசணும்னு நினச்சேங்க. எவ்வளவு நாள் தாங்க பொய்யாவே பேசுறது. இந்த வெந்தவனே சொன்னார், ஏங்க நீங்கள் என்னங்க இப்படி பேசிட்டீங்கன்னாரு. ஏங்க சும்மா போயிட்டு எவ்வளோ போய் தான் பேசுவீங்க? பேர் கிடைத்தது, பெருமை கிடைத்தது. இதை விட பெருமை யாருக்குமே கிடைக்காது. ஒரு பெரிய படம், ஒரு சூப்பர் ஸ்டார் நடிக்க வேண்டிய பெரிய படத்துக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லான பேக்கிங் ஓடிடியில் கிடைச்சதோ அவ்வளோ கிடைச்சிருக்கு. அவ்வளோ சந்தோஷம்தான். ஆனால் இது என்ன செஞ்சிச்சு, இது எங்கே போச்சு, எங்கே மாட்டுச்சு இப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது வந்து வேறு வழியே இல்லை. இது மாட்ட தான் செய்யும். நான் தான் சொன்னேன், இவர் கூப்பிடும் போதெல்லாம் ஏங்க போங்கன்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் இவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு தான் வந்து நிற்கிறேன். நான் அவனுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு ரொம்ப உள்ள ஒரு பெரிய ஏன்னா இப்போ அடுத்த சாட்டை பண்ணும்போதாவது க்ளீனாக சொன்னாங்க 125 தேட்டர் இந்த இருக்குது தேட்டர் லிஸ்ட்டு, நீங்கள் கூட பேசிங்க நம்பரோடு கொடுத்தாங்க. அந்த படமும் லாஸ்ட் தான் எனக்கு. பட் பரவாயில்ல, ஆனால் தேட்டர் நம்பரோடு இருந்துச்சு. நான் பேசினேன், அண்ணே காலையில் வந்துச்சேன் படம் மழைண்ணே பயங்கர மழை, இந்த நம்ம ஏரியாவிலே பெரிய மழை, நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பெரிய மழைண்ணே, ஒன்றும் பண்ண முடியல, ஃபஸ்ட் டே யாருமே வரல, பரவாயில்லண்ணே அப்படின்னாவது இருந்துச்சுல. ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. நீ எங்கே இருக்கீங்கன்னே தெரியாமல் சுற்றுறது இருக்கு பாருங்கள், அதுதான் பெருஞ்சுத்து. மாணிக்கத்துக்கு முலாம் பூச முடியாதுண்ணே. இன்னொன்று இப்போ வந்து டிஜிட்டல் மயமான ஒரு நேரத்தில் இது ரவியன்னு சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம், நந்தா பேசம் சொல்லலாம், யாருனாலும் சொல்லலாம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா படம் வந்ததுன்னா நேரடியாக தேட்டரில் போய் பேசலாம், டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வச்சு அவங்க பேசலாம். ஆனால் இப்போ டிஜிட்டல் மயம் வந்ததுக்கு பிறகு இப்போ டிஜிட்டல் மயத்துக்கு காசு கட்டணுன்னே சுற்றிட்டு இருக்காங்க. நிறைய படங்கள் அப்படியே தேக்கத்தில் நிற்கிது. பல படங்கள் 1600 படங்கள். ஸோ ஒருவேளை இந்த டிஜிட்டல் மயம் இல்லாமல் இருந்தால் இந்த படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஓடிடி தளங்கள்லாம் வராமல் இருந்தால் அது எப்பயுமே சினிமா பின்னோக்கி போகாது. பரிணாம வளர்ச்சியில் ஃபார்வேர்டு தான், கியூப்னு ஒரு இதை வச்சிடறாங்க. அதுக்கே நம்ம வந்து ஒரு 10 தேட்டர்னு வைங்களேன், ஒரு தேட்டருக்கு 2 லட்சம்னு வச்சா கூட வந்துருமே உங்களுக்கு 20 லட்ச ரூபா.
அது பிரிண்ட்டுக்கு போடுற காசு தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வழக்கமாக பிரிண்ட்டுக்கு போடுற மாதிரி காசு. இப்போ இன்னொரு விஷயம் இல்லாமல் இருந்திருந்தால் இருக்குல்ல, நாளைக்கு இன்னொன்று புதுசாக வரும்ல, அது கூட தான் நம்ம ஃபைட் பண்ணணும். பின்னாடி அதுக்கு போய் ஆலோசித்து அது இருந்திருந்தாலும் நடந்திருந்தாலும் பேசுகிறது விஷயமே இல்லை தம்பி. இன்றைக்கி இது இருக்குது, நாளைக்கு இதை தாண்டி அட்வான்ஸாக வேறு ஒன்று வரும். அதுக்கு என்ன பதில் செய்ய போகிறோம், அதுக்கு எப்படி நம்மளை தயார்படுத்திக்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு ஓடிடி தளங்களில் ஓடிடி தான் காப்பாற்றுச்சு. நான் சொல்கிறேன்ல, இந்த ஓடிடி வந்ததுனால தான் காப்பாற்றப்பட்டுச்சு. ஆனால் ஓடிடி தான் இன்னைக்கு கொஞ்சம் அழிச்சிக்கிட்டு இருக்குன்னு அதெல்லாம் இல்லவே இல்லை. ஓடிடி தான் மாணிக்கம் மாதிரி படங்கள் எல்லாம் காப்பாற்றுது. இல்லை சார், மாணிக்கத்தில் அவங்க புரிஞ்சுக்கணுங்க, அதெல்லாம் கிடையாது. சமுத்திரக்கனி இருக்கான்றதுக்காக இது நடக்கவே இல்லை. முதல்ல அது புரிஞ்சுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நல்ல படைப்புகள். நான் ஆகால வேலை பார்த்தேன். ஆகால நான் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ நல்ல படைப்புகளை நாங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அதனால் நல்ல விஷயமாக இருந்தால் அது என்னென்னா ஒரு 5 டீம் உட்காந்து பார்ப்பாங்க. இப்போ நம்ம நார்மலாக படம் பண்ணுற மாதிரி எல்லாம் படக்குன்னு என்ன ஒருத்தர் பார்த்து முடிவெடுக்கிறது கிடையாது. ஓடிடியில் இப்போ வந்து ஒருத்தர் பார்க்குறாரு அப்படின்னா அவர் பார்த்து அவருடைய உயர் அதிகாரிகள் அவங்க பார்க்கணும். எல்லாருடைய கருத்தும் ஒத்த கருத்தாக இருந்தால் மட்டும்தான் அது மேலே வரும். இது வந்து இவர் நமக்கு தெரிஞ்சவர், இவர் பக்கத்து வீட்டுக்காரர், அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை. தரம் இருந்தால் மேலே வரும். அப்படி தான் அந்த தரத்திலே மேலே வந்து தான் அது நின்றுச்சு. மாணிக்கம் எந்த விதமான சப்போர்ட்டும் இவர் கூட கேட்டார், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. சொல்லவே மாட்டேன். என் குழந்தை இருந்தக்கா நீ வாங்கிக்கோங்க, நான் எப்படி சொல்ல முடியும். இதில் என் மேலே பெரிய வருத்தமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதுவாக அந்த ஒரு போஸ்டரை பார்த்து தான் அதுவாக தான் தன்னை நோக்கி இழுத்துது அவங்கள. அப்படி தான் நடந்துச்சு. டைரக்ட் சார் ஆக்சுவலாக லாட்ரி வந்து இங்கே இருக்கும் பொழுது பல குடும்பங்கள் அழிஞ்சிடுச்சு அந்த லாட்ரி வரும்போது. அதனால தான் அதை வந்து அரசாங்கம் வந்து தடை பண்ணி அதை நம்ம இது பண்ணோம். ஆனால் வெளி மாநிலத்தில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற டைமில் லாட்ரியை பற்றி ஒரு ப்ரொமோஷன் அதுலேருந்து கொண்டு வரணுன்ற நோக்கம். இது வந்து லாட்ரி கதை கிடையாதுங்க, நேர்மையான கதை. லாட்ரி வந்து டூல் தான், அது பேக் ட்ராப் தான், அது வந்து டூல் தான். இது நேர்மையான கதை, நேர்மையோட கதை. இது இல்லை கனியன் நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்கிறீங்க பாருங்க. எல்லா படங்களும் ஓட்டிட்டு வாங்க மாட்டாங்க. நம்ம நண்பர் ஆர்யா சொன்னார், டார்லிங் தயவு செய்து ஓட்டிட்டு கேட்டாங்கன்னா எதுவுமே யோசிக்காமல் விற்றுருங்க, உடனே கொடுத்துருங்க அப்படின்னாரு. தேட்டரில் கூட நம்ம வந்து தெரிஞ்சவங்க அவங்க தேட்டருக்காரங்க 10 பேர் தேட்டரில் கூட நம்ம படத்தை பண்ணலாம். ஆனால் ஓடிடியில் முழு தகுதி 100% தகுதியான மட்டும்தான் அந்த படத்தை வாங்குவாங்க. கனிண்ணா உங்ககிட்ட யூடியூப்பில் ஒருத்தர் வந்து உங்கள் நண்பரை பேசினார்ன்றதுக்கே டென்ஷன் ஆகி நீங்கள் அறிக்கை விட்டீங்க. ஆமாம், அமீர் அண்ணன் விட்டீங்க. இல்லை பேசினார்ன்றதுக்காகலாம் டென்ஷன் ஆகி விடலை. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இப்போ என் தம்பி தான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான், என் ஃபோனில் இருக்குது. கங்கோ ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன மெசேஜ், கங்கோ ட்ரெய்லர் ஞானவேல் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. அது வேறு. இவர் அவரை பற்றி குறையா பேசிட்டாரு, இவரை பற்றி கூட பேசிட்டாருன்றதெல்லாம் என்னுடைய இதுவே கிடையாது. நான் இருந்தேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன், அவ்வளோதான். இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ அதே தான் கேட்குறேன். எதுக்கு பார்த்தா இதே மாணிக்கத்துக்கு முன்னாடி திரு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் திரு போட்டு இங்கே நம்ம உலகமே கூப்பிடுற இளையராஜா வந்து இதே பொது மேடையில் வந்து ஒருத்தர் வந்து எல்லாருக்காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டார்ல. இல்லை அது கூட கேட்கறது வாடான்றதுக்கும் அவர் தான் மன்னிப்பு கேட்டார். என்னன்னா அவர் அதற்கான விளக்கமும் சொல்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு மாதிரியான ஒரு எமோஷனலான ஒரு எக்ஸென்ட்ரிக்கான கேட்டு என்னையவே பார்த்தாலே ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அதுக்கப்புறம் வாடா சொல்லி அதுக்கப்புறம் சொல்லி என் முதுகில் 2 அடி அடிப்பான். அவன் வேற ஒரு எக்ஸ்ட்ரீம். அவன் அன்பின் உச்சத்தில் ஒரு சில விஷயங்கள் வெளிப்படுத்துகிறான். அதை வந்து நான் அப்படி தான் பார்த்தனே தவிர மிஸ்கினை நான் எந்த இடத்துலையும் தவறாகவே பார்க்கல. பேசிட்டு வெளியே வரும்போது வெற்றிமாறன் சாரை இரவு மீட் பண்ணுறேன். வெற்றிமாறன் சார் வந்துட்டு வெற்றிமாறன் சார் உட்காந்து ஃபோனில் அவர்கிட்ட பேசினா என்ன பேசினான்னு எனக்கு தான் தெரியும். அப்படியே கான்கால் போட்டு அமீர் சார் என்ன பேசினான்னு எனக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு. என்னன்னா ஒரு மனிதன் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடு அது உச்சம், அது என்ன வேணால் நடக்கும். இப்போ நம்ம ஊர் பக்கம் போனீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை தான் ரொம்ப அன்பான சொல்லு, அதை நீங்கள் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாதுல்ல. ஆனால் நாங்கள் 4 பேர் பேசும்போது சொல்லிக்குவோம். 4 பேர் பேசும்போது அது அவன் இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கான், அவன் அன்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்க. அவன் அன்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பத்திரிகையாளர்கள் பொம்பளை பசங்க சரிங்க. ஏன் நம்ம யாருக்குமே தெரியாதா அந்த மாதிரி வார்த்தையை நம்ம பயன்படுத்த மாட்டோமா? அவன் கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்காக பேசினான்னு வச்சுங்க. ஏங்க மூளை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு பேசினா என்னங்க செய்வீங்க? நீங்க ஒரு வந்து செய்து தவறுனே ஒத்துக்க மாட்டீங்க. நான் ஒத்துக்க மாட்டேங்க. அப்போ பொது மேடையில வந்து எல்லாரும் தப்புன்னு கெட்ட வார்த்தையில பேசலாம், எல்லாரும் தப்புன்னு சொன்னதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டாரு. இதுக்கு மேல என்ன செய்யணும்? உங்க 2 கரம் கூப்பி உங்க காலில் விழுந்து. ஏன்னா அவரை பத்தி புரிந்தவர்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு, புரியாதவர்களுக்கு தான் அந்த மன்னிப்பு. சரியா வச்சுக்கோங்க அந்த மன்னிப்பை. எங்கள் அண்ணனுக்காக நானும் கூட உங்கள் காலை தொட்டு கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகேவா? மன்னிச்சிருங்க, விட்டுருங்க.
பேசும்போதெல்லாம் உட்காந்து பார்த்து சிரிச்சுட்டு தானே இருந்தீங்க. அப்போ என்ன பண்ணீங்க? எல்லாரும் உட்காந்து சிரிச்சுட்டு தானே இருந்தீங்க. அதுக்கும் கை தட்டினீங்கல்ல. அவர் பேசும்போதெல்லாம் உட்காந்து சிரிக்கிறது. ஓகே, ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம். எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்ப பெரும் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நன்றி சார், நன்றி, தேங்க்யூ. ஸோ இப்போ உங்கள் அழகான நிகழ்வு நினைக்கிறோம். எல்லாருமே சேர்ந்து நம்ம Z5ல திருமாணிக்கம் 50 மில்லியன் ஸ்ட்ரீமிங், அதாவது 5 கோடி பேர் வந்து நம்மளோட ஸ்ட்ரீமிங்ல பார்த்துருக்காங்க. ஒரு பெரிய பெரிய ஹியூஜ் சக்சஸ் நம்ம Z5ல. அது மட்டும் இல்லாம இதை பார்த்து எல்லாருமே தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மட்டும் கிடையாது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்தும் மக்கள் பார்த்து திருமாணிக்கத்தை வந்து கொண்டாடி இருக்காங்க. ஸோ அதோட